ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் பகவான் இப்போது இந்த உலகத்தில் என்னென்னவாலாம் அவர் இருக்கார், அதாவது பகவான் தான் எல்லாமாவே இருக்கார், இருந்தாலும் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார். எப்படி எல்லாத்துக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருக்காருன்னு 16, 17, 18, 19 ஸ்லோகத்தில். இதில் 16வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்துட்டோம், பகவான் ஒரு யாகத்தில் எப்படி பலவாகவும் அவரே இருக்கார் அப்படின்றதுலாம் சொன்னார். அதாவது இந்த அக்னியுமே தானே தான் இருக்காரு, அந்த யாகமே தானே தான், யாகம் செய்பவரும் தானே தான் அப்படின்ட்டு இது மூலமாக தான் நம்ம அந்த ஏகத்வேன பிருத்தக்த்வேனன்றது புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அதாவது பகவான் ஒருவர் தான், ஆனால் பலவாறாக இருக்கிறார் அப்படின்ட்டு. இப்போ 17வது ஸ்லோகத்தில் இன்னும் பல விஷயங்களில் இருக்கார் அவர் அப்படின்றத சொல்கிறாரு. பிதாஹமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹः வேத்யம் பவித்ரமோங்காரः ருக்ஸாமயஜுரேவ ச. அஸ்ய ஜகதஹ, இந்த உலகத்துக்கே, இல்லைன்னா இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அகம் பிதா, நான் தந்தையாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன்னா இந்த உலகம் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் தந்தையாக இருக்கிறேன். மாதா, அது மட்டும் இல்லை, மாதா தாத்தா பிதாமக, மாதாவாகவும் அதாவது தாயாகவும் இருக்கிறேன். தாத்தா அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை கர்ப்பம் தரித்து அது பிறந்து அது வளர்ந்து அது ஒரு பக்குவம் அடையிற ஒரு நிலை வர வரைக்கும் நிறைய பேர் அந்த குழந்தை பார்த்துக்கிறதுக்கு இருப்பாங்க இல்லையா. வெறும் அம்மா அப்பா மட்டும் அப்படின்ட்டு இல்லை, அதை போஷிக்கிறதுக்காகன்னு இருப்பாங்க. அப்படி பலவாறாகவும் இருக்கிறேன்னு சொல்கிறாரு பகவான். பிறகு பிதாவுக்கும் பிதாவாக பாட்டனாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் பிதாமக. அப்போது இந்த உலகத்துக்கே பிதாவா மாதாவா அந்த குழந்தைய பார்த்துக்கக்கூடிய பலவாராகவா அப்புறம் பாட்டனாராகவும் இருக்கேன்ட்டு. பவித்ரம் வேத்யம், வேதத்தில் சொல்லப்பட்ட புனிதத்தன்மையுள்ள கருத்தாவே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறார். வேதம் என்பதே புனிதமானதான், அதில் சொல்லப்பட்ட புனிதமான கருத்தாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஓங்காரக, வேதங்கள் சரி, வேதங்களுக்கு ஒரு விதை வேண்டாமா, அதாவது ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்க வேண்டாமா, அப்படி அந்த வேதத்துக்கே முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த பிரணவமானது, அந்த பீஜம், அதாவது அந்த விதையாக இருக்கக்கூடிய ஓங்காரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு ரிக் சாம யஜுர் ஏவச்ச, ரிக்வேதம் சாமவேதம் யஜுர்வேதமாகவும் இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ரிக்வேதம்ன்றது மந்திரங்கள் கொண்டது தான் அது. அப்போ அந்த மந்திரங்கள் கொண்ட ரிக்வேதமாக இருக்கேன், அதே போல் கர்மத்தை சொல்லக்கூடிய யஜுர்வேதமாக இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த யஜுர்வேதத்துக்கே இசை கூட்டினா அதுதான் சாமவேதமாக இருக்குது. அப்போது மந்திரங்கள் கொண்ட ரிக்வேதம், கர்மத்தை சொல்லக்கூடிய யஜுர்வேதம், யஜுர்வேதத்துக்கே இசை கூட்டி அதனால் வரக்கூடிய அந்த சாமவேதம், இது எல்லாமாவும் இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் 17வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அடுத்து இதோட முடியல, இன்னும் பலவாறாக இருக்கார் பகவான். அதை வரிசைப்படுத்திக்கிட்டே சொல்கிறது தான் இந்த 4 ஸ்லோகங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.